சில பேர் வெறுத்து போய் பிரிச்சுவல் இந்த மாதிரி. அப்புறம் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணி மன உளைச்சல் ஆகி பிரிச்சுவல். நோய் வந்ததுக்கு அப்புறம் பிரிச்சுவல். அப்புறம் வாழ்க்கையில் ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் பிரிச்சுவல். நிறைய துன்பம் வந்ததுக்கு அப்புறம் பிரிச்சுவல். திடீர்னு ஒரு புது குருநாதர் முளைச்சிட்டாரு, பிரிச்சுவல். இதெல்லாம் இப்படி இருந்தா எப்படி நம்ம கரெக்ட் பண்ண முடியும்? எப்படி நம்மளை உருவாக்கி கொள்ள முடியும்? இது சம்பந்தமா உரையாட மாட்டாங்க. ஏன் உரையாட மாட்டாங்கன்னா, நீங்க அடுத்த கிளாஸுக்கு வர மாட்டீங்க. அவங்களுக்கு எப்படின்னா, உங்களை உருவாக்குறதுக்கு மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குவாங்க. இந்த லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் கலர் லைட் போடுறான், சுத்தி வைடா நடராஜர் படம், ஒரு இயற்கை படம், அப்படிலாம் வைடா, அப்படி பார்க்கும்போது தியானம் வரலன்னா கூட வர்ற மாதிரி ஒரு ஃபீலை உருவாக்குடா அப்படின்ருவாங்க. அப்ப என்ன ஆகுன்னா, சே நம்ம வீட்டுல எல்லாம் ஒண்ணு தியானம் வர மாட்டாங்க, அங்க உட்காந்தா பிச்சுக்கிட்டு தியானம் வருதுங்க, அந்த குருவை பார்த்தாவே ஒரு மாதிரி இருக்குங்க அப்படின்னு. உண்மையான கடவுள் சித்தர் எல்லாம் அவ்வளவு சாமானியமாக ஒரு சாதாரண மனிதன் பார்க்க முடியாதுங்க. அப்படியெல்லாம் இப்ப என்னுடைய ஒரு தியானத்துக்குள்ள என்னது அதெல்லாம் அவ்வளவு சாமானியமெல்லாம் உணர முடியாது. அப்படியெல்லாம் அந்த எடுத்து போட்டுலாம் காட்ட முடியாது. அந்த மேஜிக் எல்லாம் பண்ண முடியாது. பிராக்டிகல்னு ஒண்ணு இருக்கு, சில செயல் வடிவம்னு இருக்கு. இதெல்லாம் ஏத்துக்கிட்டாலும் சரி ஏத்துக்கலாலும் சரி, நம்ம இப்படிதான் இந்த மாதிரிதான் வகுப்பு இருக்கும், இந்த மாதிரிதான் நம்ம ஒரு செக்சர்ல இருப்போம். இந்த மாதிரி ஒருவேளை மாறுறதுக்கான வாய்ப்பை நீங்க உருவாக்கினா, இந்த உலகத்தை மாத்துறீங்களோ இல்லையோ நீங்க மாறிடுவீங்க. இந்த உலகத்துல நீங்க யாரையோ சந்தோஷப்படுத்துறீங்களோ இல்லையோ நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. இந்த உலகத்துல எவன் வேணாலும் தோக்கலாம், நீங்க தோக்க மாட்டீங்க. அப்படியே தோத்தாலும் அது தோல்வியா இருக்காது. நீங்க அதை பார்த்துக்கணும்.